அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. நேத்து அம்மா வந்துட்டு வீடு காலி பண்ணாங்க. அதனால அங்கிட்டயே வந்துட்டு டைம் எல்லாம் போயிருச்சு. அப்படியே என்ன சொல்றது, காலைல 10 மணி ஒரு 10:30 இருக்கும் நாங்க போறப்ப. நம்ம வீட்டுக்கு வரும்போது மணி என்ன தெரியுமா? நைட் 11:30 ஆயிருச்சு. நானும் மச்சியும் பார்த்தீங்கன்னா, மச்சின்னா என்னோட அண்ணனோட ஒய்ஃபு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, செட் பண்ணி குடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா, அம்மா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அதனால எல்லாமே வந்துட்டு மடிச்சு வச்சுட்டு வந்தாச்சு. ஆ இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல செம்ம வேல. எல்லாத்தையும் கிளீன் பண்றது, இங்க பெட் கவர்லாம் போடாம இருக்கு பாருங்களேன். பெட் கவர் வாஷ் பண்றது, துப்பட்டி வாஷ் பண்றது, அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ஏன்னா, மண்டேலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருமா, அதனால நம்ம கொஞ்சம் வீட நீட்டா வச்சுட்டு போனோம்னா, கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணா போதும்ல. அதனால தான். அ நெறைய பேர் வந்துட்டு, "அம்மா ஏன் வீடு மாறுனாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எங்க அத்தம்மா இருக்காங்க. அவங்க வந்துட்டு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இது 3 பசங்க இருக்காங்க. 2 மந்த்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பையன் வீட்லயும் இருப்பாங்க. ஆ அதனால அவங்க அம்மா இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஹாலு, ஒரு கிச்சன் இருந்துச்சு. அது வந்துட்டு பிளேஸ் பத்தல. அத்தம்மா வந்துட்டு நடக்க முடியாதனால, அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால. ஆ அதனால கொஞ்சம் அந்த இடம் பத்தலையா, ஒரே ஒரு ஹால் தானே இருந்துச்சு. அத்தாவும் ஹார்ட் பேஷண்ட்டு. அதனால அவங்க தூங்குறதுக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. இதுனா ஒரு 1 பிஹெச்கே வீடு. அதனால வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல. அத்தம்மா வந்தாங்கன்னா, அவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அம்மாவும், அத்தாவும் அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிருவாங்க. அதனால தான். அதுவும் எங்க சின்னம்மா வீட்டுக்கு ஆப்போசிட்லயே தான். எங்க அத்தாவோட அத்தானா, அவங்களுக்கு புரியும்ல. அத்தானா அப்பாவோட தம்பி. குடுப்பன் தம்பி 2 பேரும் என்ன சொல்றது, அவங்க 2 மாசம் பார்த்துக்கிட்டாங்கன்னா, இவங்க 2 மாசம் பார்த்துக்கிரணும். பெரியத்தா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க 2 மந்த்ஸ் பார்த்துக்கிருவாங்க. அப்படியே ஆப்போசிட்லயே இருக்கிறனால, அப்படியே அங்கிட்டே ஷிஃப்ட் பண்ணிக்கிறலாம். அம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் பத்தல. இப்ப நாங்கலாம் போனோம்னா கூட, அ எல்லாரும் நானு, இப்ப எங்க அண்ணன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. எங்க அண்ணனுக்கு ஒரு பாப்பா இருக்காங்க. அதனால மொத்தமா ஒரு ஒர்க் இருக்கும்போது, நம்மளே இப்ப தங்கணும்னு நெனச்சா கூட தங்க முடிய மாட்டேங்குது. எல்லாரும் அம்மா வீட்டுக்கு லீவ்லலாம் போயிட்டு வரோம்ல. நம்ம என்னதான் டெய்லி போனாலும் ஒரு 2 டேஸ் தங்க முடியலையே ஒரு கவலை இருக்கும்ல. வீடு இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் தங்க முடியல ஒரு ஃபீல் இருக்கும். பட் இப்பவும் தங்குவேனான்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். அதனால தான் மெயினு. எங்க அண்ணன் கூட இல்லையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்க அண்ணன், எங்க மச்சி அவங்க அவங்க ஃபேமிலிய பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அம்மா, அத்தாவும் அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க எங்க ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கோம். ஹேப்பியா இருக்கோமா, ஒண்ணா இருக்கிறது அப்படிலாம் மேட்டர் கிடையாது. நம்ம எங்க இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பாசமா இருக்கோமா, ஹேப்பியா இருக்கோமா அப்படின்றது தான் மேட்ரு. ஒண்ணா இருந்துட்டும் ப்ராப்ளம் இருக்கிற ஃபேமிலி எல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி இல்லாம தூரமா இருந்தாலும், "நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்." என்னைக்காச்சும் இப்ப எங்க மச்சி தான் ஆல்மோஸ்ட் பாதி வேலை எங்க அம்மாக்கு பார்த்து குடுத்தாங்க, என் அண்ணனோட ஒய்ஃபு. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கிறனால பிரச்சனை இல்ல. இப்ப தனியா இருந்தானே, ஒண்ணா இருந்தானே இல்ல. ஒண்ணா இருந்தா என்ன? நம்ம என்ன எப்படி பாண்டிங் இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கே அது பிரச்சனை இல்ல இல்ல இல்லன்றபோது, எனக்கும் ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணனுக்கும் ஒண்ணும் இல்ல. நாங்க போயிட்டு வருவோம். எங்க அம்மா வீடு இங்க இருக்கா, அது வந்துட்டு காமனான வீடா போச்சு இப்ப. நானும் போவேன், எங்க மச்சியும் போவா. அஃப்ராக்குட்டி கூப்பிடுறா. நானும் போவேன், எங்க அண்ணனும் எப்படி வளர்றேன் பார்த்தீங்களா? நானும் போவேன், எங்க அண்ணனும் வருவான். ஒரு மாதிரி நல்லாருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து சண்டை போட்டுட்டு, கஷ்டப்பட்டுட்டு அப்படி இருக்கிறத விட, ஜாயிண்ட் ஃபேமிலி தப்பு சொல்லல. ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட்ல அந்த மாதிரி. தனியா இருந்தாலும் நிம்மதியா இருக்காங்களா? ஹேப்பியா இருக்காங்களா? அவ்வளதான். எல்லாரோட சந்தோஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்படியே நம்ம ஜாயிண்டாவே இருப்போமானா ரொம்ப ரேர் தான். இப்போ இருக்க சிச்சுவேஷன் இருக்காங்க நெறைய பேரு. பட் அவங்கவங்க ஹேப்பினஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப எங்க அம்மா இப்படி இருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணன் அவங்க இருக்கிறது அவங்களுக்கு ஹேப்பியா இருக்கு. நான் இப்படி இருக்கிறது எனக்கு ஹேப்பியா இருக்கு. அவங்கவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு, அவங்கவங்க குடும்பத்த பார்த்துட்டு இருக்கிறது நிம்மதியா இருக்கு. அவ்வளதான். எங்க அத்தா வேலைக்கு போறனால எங்க அம்மாவ பார்த்துக்கிறாங்க. எங்க அண்ணனும் பார்த்துக்கிறான். அதுக்குன்னு எங்க அண்ணன் தனியா இருக்கான்ற நான் தனியா இருக்காங்கன்னா, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆ நேத்து ஃபுல்லா எங்க அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணான் எங்க அம்மாக்கு. எங்க அண்ணனும் வீரரும் தான். வீரரும் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல்லா ஷிஃப்ட் பண்ணி குடுத்தாங்க. அந்த மாதிரி தான். தனியா இருக்கிறனால எதுவுமே வந்துட்டு மாறிராது. அ ரொம்ப நம்ம வந்துட்டு கஷ்டப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா தான், அது வந்துட்டு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கான இதாயிரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. அவங்கவங்க சந்தோஷமா இருக்கணும்னு விட்டுட்டோம்னா, அவங்க நம்ம கிட்ட தான் இருப்பாங்களே தவிர,
நம்மள வந்துட்டு அவாய்ட் பண்ண நினைக்க மாட்டாங்கல்ல. அத தான் நான் மீன் பண்றேன். அம் அதான் எங்க அம்மா, அத்தா பொறுத்தவரைக்குமே, அவங்க எங்க 2 பேரையும் ஒரே மாரி பார்க்குறாங்க. இப்ப எனக்கு ஒண்ணுன்னா, எனக்கு பார்ப்பாங்க. எங்க அண்ணனுக்கு ஒண்ணா, எங்க அண்ணனுக்கு பார்ப்பாங்க. எங்க அண்ணனும் அப்படிதான். நான் தனியா இருந்தாலுமே, அவன் எங்க அம்மா, அத்தாவ இப்போ வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பார்த்துக்கிறான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, வயசானதுக்கப்புறம் என்ன தேவைப்படும்? பார்த்துக்கிறணும். மெயின் பார்த்துக்கிறணும். அவங்க நிம்மதியா இருக்கணும். அதானே முக்கியம். அது வந்துட்டு நிம்மதியா இருக்கு. அது வரைக்கும் ஓகே தான். அல்ஹம்துலில்லாஹ் எங்க அண்ணன் இப்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது, என்ன சொல்றது? அ சின்ன பிள்ளைங்க. அ அம்மா வந்துட்டு பிள்ளைங்கள திட்டினா உடனே பயந்து போய் வந்துருவாங்க தெரியுமா? எங்க அம்மா ஏதாவது ஒண்ணு அம்மா தானே, ஏதாவது ஒரு சங்கடமா சொன்னாங்கன்னு வைங்களேன், ஆன் த ஸ்பாட்டே எங்க அண்ணன் போயிரும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி ஒரு பிள்ளைய எங்க அம்மாவுக்கும், எங்க அத்தாவுக்கும் குடுத்ததுக்கு அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிற வேண்டியது தான். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அப்படிதான் இருக்கணும். நாங்க ஊருக்கு போயிட்டோம்னா அப்படிதான் பார்த்துக்கிறணும். முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் அப்படிதான் பார்த்துக்கிறணும்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் என்ன நாடி இருக்கான்னு பார்ப்போம். இங்க இருக்கிறனால இங்க எங்களுக்கு ஒர்க் இருக்கிறனால நாங்க இங்க இருக்கோம். என் ஃபோன் பார்த்தீங்கன்னா, அப்பப்ப ஹீட் ஆயிரும். அதே மாரி ஹீட் ஆயிருச்சு. ஆ அவ்வளோதான். இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க்லயே பார்த்தீங்கன்னா, டைம் போயிருச்சு. ஆ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, "என்ன ஒர்க் பண்றீங்க? என்ன சேலரி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது ஒரு பர்சனலா இருக்கட்டும் எனக்கு. ஒர்க் பண்ற பிளேஸ் அதெல்லாம் நான் வந்துட்டு ஷேர் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஏதோ ஒரு வேலைக்கு போறேன். அவ்வளோதான். அது வந்துட்டு நல்லா என்ன சொல்றது? நல்ல ஒர்க்கு தான். அதனால வந்துட்டு பிரச்சனை கிடையாது. அத நான் வந்துட்டு சொல்றதுக்கே என்ன சொல்றது? எனக்கு பர்சனலா ஒண்ணு இருக்கட்டும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அதில பிடிச்சவங்களும் பார்ப்பாங்க, பிடிக்காதவங்களும் பார்ப்பாங்க. அதனால நான் ஓகே அது பர்சனலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அம்மாவோட வீடு வாடகை என்ன? அதெல்லாம் கேட்குறீங்க. அது அவங்களோட பர்சனல். அதனால நான் அத என்னோடது கேட்டீங்க நான் சொல்லிட்டேன். மத்தபடி எல்லாத்தையும் வந்துட்டு ஷேர் பண்ண முடியாதுல்ல. நீங்க என்கிட்ட கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்றேன். ம் எ ஆன்சர் பண்றேன். இது மட்டும் நான் அந்த ஒர்க் பேஸ்டு மட்டும் நான் சொல்லாம இருக்கேன். ஏன்னா நான் வெளியில போயிட்டு வரேன். அந்த மாதிரி இருக்கிறனால நான் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹலாலான ஒர்க் தான் நான் பண்றேன். அதனால வந்துட்டு அ எனக்கு என்ன சொல்றது? நான் வெளியில போயிட்டு வரனால நான் சொல்லல. அவ்வளோதான். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. பாப்பாவ யார் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பாப்பா வந்துட்டு அம்மாகிட்ட இருந்துக்கிறா. ஆ இப்ப அம்மா வந்துட்டு வேற வீட்டுக்கு மாறுனனால ஆப்போசிட் வார்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரயானோட வீடு தான். இனிமே அவ்வளோதான். ஒரே குதூகலமா இருப்பாங்க. கும்மி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு மாரி நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான். பாப்பா இருந்துக்கிறா, அழுகலாம் மாட்டிக்கிறா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேத்து எடுத்த வீடியோ அப்படியே கன்டினியூவா வரும். பாருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. பிடிச்சா மறக்காம சொல்லுங்க. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருப்போம். ஆனா ஏதாவது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னைய பார்த்து வண்டி ஓட்டலாம் மோட்டிவேஷனா இருக்கு சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே பார்த்தீங்கன்னா, செம்ம பயந்தாங்கோலி. அஃபினாத்த பின்னாடி வச்சு வச்சு இத்தன நாளு கத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, "இப்பலாம் நீ ஓட்டுனேன்னு வையேன், அடுத்த வருஷம் கூட நீ வந்துட்டு வேலைக்கு தனியாலாம் வண்டி எடுத்துட்டு போக முடியாது. தனியா ஓட்டி பழகு. அப்பதான் வந்துட்டு வரும்ன்னு" சொல்லிட்டு ஓரளவுக்கு இப்போ டிரைவ் பண்றேன். பட் அந்த டிராஃபிக்க பார்த்தோனே ஒரு மாதிரி ஒரு சிஸ்டர் கண்டுபிடிச்சுட்டாங்க. "நீங்க பயந்துட்டே தானே வண்டி ஓட்டுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சிஸ்டர் பயந்துட்டே தான் வண்டி ஓட்டுறேன். அது பயம் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே ஸ்டார்ட்டிங்ல பயமா தான் இருக்கும்ல. ஸ்கூலுக்கு போனாலும் அப்படிதான், மாமியார் வீட்டுக்கு போனாலும் அப்படிதான். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் பயமா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் எனக்குமே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்போ ஓகே. ஆனாலுமே கொஞ்சம் நல்லா ஒரு 1 மந்த் நானே ஓட்டிட்டு, அப்புறம் நானா வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச ஏதாவது ஒர்க் ட்ரை பண்ணுங்க. ஒர்க் போறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு. நமக்கே ஒரு தன்னம்பிக்கையா இருக்கு. வெளியில போய் வேலைக்கு போக முடியலன்னா, வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம். நெறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்குறீங்க. எனக்கு சத்தியமா அந்த மாரி ஜாபே தெரியாது. ஒருத்தர் நெறைய கமெண்ட் பண்ணாங்க. அவங்க உண்மையா சொல்றாங்களா? பொய்யா சொல்றாங்களா? எனக்கு தெரியல. அதனால நான் வந்துட்டு எனக்கு தெரியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எனக்கு தெரியாது. அதனால நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. இந்த ரைட்டிங் ஜாபு, இந்த காசு கட்டுனா ரூ. 300 கட்டுங்க, ரூ. 400 கட்டாது. நானே ஒரே ஒரு டைம் நான் ரொம்ப இதா இருப்பேன். பட் நானே ஒன் டைம் ஏமாந்து போயிட்டேன் அந்த ஜாப்ல. அந்த ரைட்டிங் ஜாபு, அந்த நம்பர் எழுதுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகாது. அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப தெரியும். அவங்க ஒர்க் பண்ணி இன்கம் வருது அப்படின்னா மட்டும் பண்ணுங்க. இல்லைன்னா பண்ணாதீங்க. கண்டிப்பா அது ஃபேக்கா தான் இருக்குமே. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலைக்கு போறது தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மத்தபடினா பிசினஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகுமான்னா, கண்டிப்பா
ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்றது? அத எப்படி சொல்றது? விளம்பரப்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கணும். அம் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும். அ எல்லாருக்குமே எல்லா பிசினஸுமே கிளிக் ஆகாதுல்ல. அந்த மாரி தான் எனக்கு நானும் தான் வீட்ல இருந்தே இந்த மசாலா பிசினஸ் பண்ணலாம், ப்ரௌனி பிசினஸ் பண்ணலாம். அது வந்து எனக்கு விளம்பரம் பண்ணவும் தெரியல. அது எப்படி எடுத்துட்டு போகணும்னே எனக்கு தெரியல. அம் அ ஏன்னா நம்ம பிசினஸ் அந்த மாரி பண்ணது இல்லையா? அதனால இத எப்படி எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தெரியல. நெறைய பேர் நைட்டி பிசினஸ், சாரி பிசினஸ் அதெல்லாம் பண்ண சொல்றீங்க. ஆனா அதில கம்பல்சரி சாரிப்பா உளறிட்டேன். கம்பல்சரியா ஒரு இன்கம் வருமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அது கண்டிப்பா இப்ப நம்ம வேலைக்கு போனோம்னா, மந்த்லி ஒரு இன்கம் வரும். அதுல ஏதாவது ஒண்ணு சேவ் பண்ணலாம், செலவு பண்ணலாம். நமக்கு கொஞ்சம் தேவையெல்லாம் இருக்கும்ல. அதனால எனக்கு வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்ப சம்பாதிக்கிறது நாங்க அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிருவோம்னு வைங்களேன். ஒரு சேவிங்ஸ்ன்னு எனக்கு வேணும். அது என்னோட தாட்டு. அ என் குழந்தைங்களுக்கு நான் ஏதாவது சேவ் பண்ணி வைக்கணும். ஃப்யூச்சர் வந்துட்டு யாருக்கு எப்படி வேணா மாறலாம்ல. என் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் அ ஏதாவது ஒண்ணு நான் சேவ் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறேன். அஃபீனா அத்தா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எங்கள ஹேப்பியா பார்த்துக்கிறாங்க. அதுல சந்தோஷமே சந்தேகமே கிடையாது. அ பட்டு ஒரு சேவிங்ஸ் பண்ணி நாங்க வீடு கட்டணும்னு ஒரு எய்ம் எனக்கு இருந்துட்டே இருக்கிற எய்ம் பார்த்தீங்கன்னா, என்னோட வீடு கட்டணும், உம்ராக்கு போணும். அந்த மாதிரி பெரிய பெரிய உம்ரா போகணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. இன்ஷா அல்லாஹ் குடும்பத்தோட போகணும். வீடு கட்டணும், கட்டிட்டு உம்ராக்கு போணும். அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கு. அதுக்கு நான் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு ஒரு வயசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உழைக்கிற வயசுன்னு ஒரு லிமிட் தான் நம்மளால வேலை செய்ய முடியும், உழைக்க முடியும், சேவிங்ஸ் பண்ண முடியும். அந்த டைம்ல நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம செய்ற வேலையில வந்துட்டு ஹலாலா செய்யணும் அவ்வளோதான். ஆ மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. என்ன ஒர்க் வேணா பண்ணலாம். அசிங்கம் ஒண்ணு இருக்கு, அவமானம் ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்குக்கு போறேன்னு சொன்னோனே, ஒரு மாதிரி சொன்னாங்க. வேற ஏதோ ஒரு ஒர்க் ஐ மீன் பார்த்தீங்கன்னா, ஆ டாய்லெட் கழுவ அதெல்லாம் என்ன ஒர்க்கு தானே! அதுவுமே ஒர்க்கு தானே! அத பண்ணி கூட நெறைய பேர் வந்துட்டு லைஃப்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அம் ஏன் வந்துட்டு நம்ம திருடக்கூடாது. உண்மையா சொல்லப்போனா அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க வீட்ல போய் திருடக்கூடாது, ஆ அடுத்தவங்க சொத்தெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சாலுமே அது காசு தான். அப்புறம் குட்டி கதவ தட்டுறா. இருங்க அவள கூப்பிட்டுக்கிறேன். நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு கதவ தொறக்க சொல்லிட்டு நம்ம பக்கத்துல இருந்து படுத்துக்கிட்டா. ஒர்க் பண்றதுல என்ன ஒர்க்குங்க இருக்கு? எல்லாமே ஒர்க் தான். கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. நம்ம நார்மலா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த மாதிரி வேலை செய்றத விட, இருடா தங்கம் இவ இருந்தாலே சார இழுத்து விடுவியா? எல்லாத்தையும் இழுத்து விடுவாங்க. மோசமானவைங்க இந்த அஃப்ரா. என்னடி? ஆமா. போடி. ம். சரி கன்டின்யூ பண்ணலாம். ஒர்க் பண்றதுல என்னங்க இருக்கு? நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றது தான் முக்கியமே. நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணா கூட சிஸ்டம் பார்த்துட்டு ஒர்க் பண்றோம்னு வைங்களேன், இந்த பெருக்குறது, அதெல்லாம் தொடைக்கிறது, அதெல்லாம் எவ்ளோ கஷ்டம்னு தெரியுமா? நீங்க ஏன் அத அசிங்கமா நெனச்சு கமெண்ட் பண்றீங்க? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்க புள்ளைங்கள எப்படி படிக்க வைக்கிறாங்க. நெறைய பேர் வந்துட்டு அச்சீவ் பண்ணவங்கலாம் இருக்காங்கல்ல. நம்ம என்ன வேலை செய்றோம்லாம் முக்கியம் கிடையாது. அதுல எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்றாங்கன்னு தான் முக்கியம். ஆ யாரையும் அப்படிலாம் பேசாதீங்க. எல்லாரும் என்ன சொல்றது? உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கலாம். பட் வந்துட்டு கீழ இருக்கிறவங்க எப்பவுமே கொஞ்சம் குறைச்சுலாம் எடை போடாதீங்க. அல்லாஹ் எப்ப வேணா, யார வேணா, எப்படி வேணா மாத்திருவான். ஆம் அது நானே பார்த்தீங்கன்னா, என் லைஃப்ல பார்த்துருக்கேன். இவ்ளோ நான் ஹேப்பியா இருப்பேனான்னு ஒரு ஸ்டேஜ்ல யோசிச்சிருக்கேன். ஆம் என்ன சொல்றது? எனக்கு அல்லாஹ் இவ்ளோ சந்தோஷம் தருவானான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். பட் என்னையும் இவ்ளோ அழகா ஹேப்பியான ஒரு லைஃபு, கியூட்டா ஒரு ஃபேமிலி, 2 அழகான பிள்ளைங்கள குடுத்துருக்கான். அந்த மாரி தான் நம்ம எதையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம லுக்க வச்சோ, நம்ம செய்ற வேலைய வச்சோ டிசைட் பண்ணக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் நம்ம எப்படி பண்றோம்? பெர்ஃபெக்ட்டா பண்றோமா? ஆம் அப்படின்றது தான் என்ன பொறுத்தவரைக்கும் ம் இது. நீங்க அப்படி நெனச்சுக்கிட்டீங்கன்னா, பரவால்ல நான் பெருக்குறேன்னு நெனச்சா பெருக்குறேன்னு நெனச்சுக்கோங்க. அத பத்தி எனக்கு எதுவும் இல்ல. ஆ பாத்ரூம் கழுவுறேன்னு நெனச்சாலும் அத பத்தி எனக்கு கேவல. அதுவும் ஒரு வேல தான். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் வேலை செய்ய போறேன், என் ஃபேமிலிய பார்த்துக்க போறோம், நாங்க சந்தோஷமா இருக்க போறோம். அவ்வளதான். ஆ அவ்வளதான் விட்டுறலாம். அத அப்படியே அந்த டாபிக்க இக்னோர் பண்ணிடலாம். நம்ம பாசிட்டிவா வருவோம். நம்மளால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அது ஹார்ட் ஒர்க்கா பண்ணுவோம். இனிமே நம்மளால பேச முடியாது. ஏன்னா நம்ம குட்டி வாண்டு வந்துருச்சு பின்னாடி. நம்ம அப்ரா குட்டி வந்துருச்சு. என்ன அப்ரா குட்டி? அப்புறமா அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ அழுகுவியா? பாருங்க எவ்வளவு குட் கேர்லா இருக்கு.
போன் பாப்பாளா? போன்லாம் பார்க்க கூடாது, கண்ணு கெட்டு போயிடும். சரி வேலைக்கு போய் என்னம்மா அஃப்ராவோட ஆசை என்னன்னு கேளுங்களேன். அஃப்ரா குட்டி, நம்ம என்ன வாங்கணும்? சர்ப்ரைஸ் கண்ணு மூடணும். அப்புறம் என்ன வாங்கணும்னு சொல்லு. உங்களுக்கு என்ன வாங்கணும்? அல்லா கிட்ட என்னம்மா கேப்ப? சரி ரிஃபாக்கு சரியா போயிடும். இங்க வா, சரியாயிடுச்சு அலமதுல்லா ரிஃபா. சரி சாலை எப்படி பிடிக்க வச்சுட்டா பாருங்க, பிடிச்சி இழுத்து விட்டுரும். அதனாலதான். சரிங்க வா அஃப்ரா குட்டி கேளு, அல்லாட்ட என்ன துவா கேப்ப கேளுங்க வா. சரி ரிஃபாக்கு அப்புறம் இல்ல, நமக்கு நமக்கு என்ன துவா கேப்ப? கேப்ப என்ன கேளு கேளு, அல்லாட்ட துவா கேளு. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபோன் வந்துட்டு ஹீட் ஆனதுனால வீடியோ எடுக்க முடியல, அப்படியே கட் ஆயிருச்சு. இது சாட்டர்டே மார்னிங் காலையில் எடுத்தது தான். நான் அஃப்ரா குட்டி, அஃபீனோட அத்தா எல்லாருமே கிளம்பியாச்சு. அஃபீன் அத்தா ஆஃப் டே லீவ் போட்டிருக்காங்க, திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல, அதனால நானும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். என் அஃபீன் அத்தா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, காலைல பல்லு விளக்குறாளோ இல்லையோ அம்மா வீடு காலி பண்ணணும்னு கிளம்பிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா ஃபன்னுக்கு தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. சொன்ன மாதிரி நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. காலையில் விட்டுருந்துச்சு, அதனால் கடகடன்னு சமாளிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். பக்கத்துலேன்றனால ஈஸியாக காலி பண்ணிடலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீ இப்போ சொல்கிறேன். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுறோன்னெலாம் முக்கியம் கிடையாது. அப்படியே நான் சொல்கிறேன் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் கமெண்டில் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஓஏவாக தான் நான் ஒர்க் பண்ணுறேன், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இருந்தில் நான் ஹாப்பியாக இருக்கேன். அந்த வேலை பார்த்திங்கன்னா எனக்கும் ஓகேவாக இருக்குது, என் பிள்ளைங்களோட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதனால தான். நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா அம்மா ஆல்மோஸ்ட் பாதியை கட்டி வச்சுட்டாங்க. நானும் மச்சியும் நான் போன டைமில் கரெக்டாக எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் வந்துட்டு சொன்னாங்க, என்ன நீ மட்டும் நல்ல பேர் எடுக்கலான்னு பார்த்தியா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறது, கோஇன்சிடெண்ட்டாக தான் வந்தாங்க, ஆனால் 2 சிங்க் ஆயிடுச்சு. நாங்களும் நல்ல பேர் எடுப்போம்லன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அம்மா வீட்டில் ரொம்ப திங்ஸ் இல்லையா, அதனால் சட்டுன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ணனும் பைக்கில் பாதி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜெலாம் இருக்கும்ல, அதுக்கு மட்டும் ட்ரை சைக்கிள் எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு தான் நான் வீடு பார்க்க வந்தேன்னா, அப்போ வந்துட்டு கிச்சன் இருட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம கண்ணு பார்த்திங்கன்னா அந்த கிச்சனுக்கு தான் போகும். என்னோட கண்ணு பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் எப்படி இருக்குது, நின்றுட்டு சமைக்க கம்ஃபர்டபுளாக இருக்கா. நம்ம என்னதான் இருந்தாலும் சமைக்க போகிறது கிடையாது நம்ம அம்மா வீட்டில், இருந்தாலும் பார்க்கணும்ல, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிச்சன் நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. ஏன்னா 2 ஜன்னல் இருக்கா, ரூம்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, ஹால் மட்டும் ஜன்னல் இல்லை. திறந்தோடனே டோர் இருக்கிறதுனால கரண்ட் போச்சுன்னா டோரை திறந்து வச்சுக்கிறலாம். அல்ஹம்துலில்லாஹ் 2 பேர் எங்கள் அம்மா அத்தாவுக்கு ஓகேவாக இருக்குது. அவ்வளோதான். அஃப்ரீன் அத்தா வந்துட்டு ஃபேன் மாட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரைடே வேறையா, குக் வேறு பண்ணலை. அம்மா வந்துட்டு கடையில் வாங்க சொல்லிட்டாங்க. அண்ணன் வந்துட்டு கடையில் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்க அத்தா கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அஃப்ரா குட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அத்தாவை. ஃபேன் மாட்டி முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா, முன்னு கொஞ்சம் கம்பி கீழே இறக்கி போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆலியா குட்டியும் பார்த்திங்கன்னா வந்துட்டா. காலையில் ஆலியா குட்டி வரலை, வீட்டில் இருந்தா. இப்போ தான் வந்தாங்க மேடமு. இனிமேல் என்ன இவளுகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வழியாயிரும். ரிஃபா குட்டி பாருங்களேன், இவ தான் என் தங்கச்சியோட பொண்ணு. ஃபீவர் அடிச்சிச்சுல, அது இவளுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நல்லா இருக்கா. இவளுக்கு 3 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். எங்கள் அம்மாவோட நிலைமை அமோகமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் சாப்பிட போகிறோம். கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஃபஸ்ட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. அதோட ஏதோ கேஎஃப்சின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துச்சு அண்ணன். கேஎஃப்சியில் என்னமோ எஸ்எஸ் பிரியாணியில் வாங்கியிருந்தாங்க, அது பேர் தெரியலை. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடையில் போய் சாப்பிடுவேன்னா சாப்பாடெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படி நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் அந்த கேஎஃப்சி மாதிரி கொடுக்குறாங்களே, அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கி வச்சாச்சு. கிச்சன் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மச்சி தான், அண்ணின்னு வந்துட்டு பாருங்கள், எங்கள் மச்சி தான் செட் பண்ணாங்க. இவளுக்கு பாருங்கள் எங்கேயும் உட்காந்துருக்காளுங்க, நல்லா மேலே உட்காந்துட்டு அராஜகம் பண்ணுவாளுங்க. அப்படின்னமா தான் இவள்கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி தவிப்பா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மச்சி தான் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாம் அடுக்கிறது. நம்ம என்ன வீடு காலி பண்ணிட்டு வந்தாலும் அந்த பாத்திரம் மட்டும் நமக்கு சேர்ந்துடும், அது என்னன்னே தெரியல. அந்த பாத்திரத்துக்கும் நமக்கும் உள்ள ராசி போல் இருக்குது. ஃப்ரிட்ஜ் இன்றைக்கி போடக்கூடாதுல்ல, நாளைக்கு போட்டுக்கலாம், சும்மா திங்ஸை மட்டும் அடுக்கி வச்சிடலான்னு வச்சாச்சு. பாலும் பார்த்தீங்கன்னா பொங்கிருச்சு, அவ்வளோதான். நம்ம பால் காய்ச்சியாச்சு வீட்டில். அப்புறம் நீ கிளாப்
பொங்கல் மாதிரி வருது அடிச்சலா. ஹாலில் டிவியும் மாட்டியாச்சு. இங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரே எங்கள் சின்னம்மா வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து அப்படியே டிவிக்கு கீழே செட் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் டேன்றனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இனிமே உள்ள வேலையெல்லாம் அம்மா பார்த்துக்கிடுவாங்க. மொத்தமாக வந்துட்டு வேலை பார்க்க தான் அவங்க கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் இங்கிட்டு அலையிறது, இந்த பெயிண்ட் அடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்காகவே அம்மா அலைஞ்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு என் தங்கச்சியெல்லாம் வந்திருந்தாங்க. அதனால் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு என்னதான் பால் காய்ச்சினாலும் அந்த காஃபி டீ குடித்தாதான் மனசே ஆறுது. எனக்கெலாம் பார்த்திங்கன்னா டீ குடித்தாதான் மனசே ஆறும். இதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் வாங்கிட்டு அந்த கார்னரில் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, கீழே அடுக்கி வச்சுக்கலாம், மேலே அடுக்கி வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே. கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். அண்ணன் நம்ம வீடு தானே, நம்ம அம்மா வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நீட்டாக தான் இருக்குல்ல. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே நைட் ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. அதோட அண்ணனும் அங்கிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம கூட்டில் வந்து அடைஞ்சாதான் நமக்கு கொஞ்சம் ஃபில்லாக ஆகும். அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு மட்டும் வந்தோடனே தோசை ஊற்றி கொடுத்தேன். அவளுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா போட்டதே தொட்டி தான். ஆலியா குட்டியும் அஃப்ரா குட்டியும் தொட்டி கேட்டு அழுவாங்க. நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்மா வீட்லேயே பொழுது கழிஞ்சு போச்சுங்க. ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, மோஷன் ப்ராப்ளம். என்னடா தங்கம், ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவளுக்கு. அதனால் சரி நானும் எல்லா மருந்தும் கொடுத்துட்டேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. தங்கம் இங்கே வா. சரி நீ என்ன துவா கேட்பேன்னு சொல்லிடு எல்லாருக்கிட்டையும். சரி சரி நமக்கு நமக்கு எப்படி எப்படி என்ன அஃப்ரா குட்டி ஒழுங்கா கேட்க மாட்டேங்கிற? கால் மாட்டிக்கிச்சாங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க, பிள்ளை எடுத்துட்டு துவா கேட்கும். அல்லலா இவர் இப்போ சரியாயிடுச்சு. நம்ம கேள்றி வேணுன்னே பண்றா. அப்புறம் குட்டி கேட்க மாட்டேங்கிற. இப்ப கேளு, துவா கேளு. சரி சரி. அஃப்ரீனுக்கு எப்படி துவா கேட்ப? எப்படி கேட்ப? அஃப்ரீன் அக்கா இன்னைக்கு அஃப்ரா மூட் சரியில்லை, ஒழுங்காக இதுவா கேட்க மாட்டேங்கிறா. அஃப்ராவுக்கு இதுவா கேட்க தெரியாதா? அச்சோ. அப்போ காரே வராது. போச்சு போ. இதுவா கேட்கல, காரே வராது உனக்கு. ஆமா, இந்த கார்ல எங்க போக முடியும்? நீ மட்டும் போகலாம், நாங்க எங்க போறது இந்த கார்ல? கிளம்பு. இதுவா கேட்க மாட்டேங்கிற நீனு. சரி போ. காரு வராது, ஒன்றும் வராது. கார் வராது. நீ அல்லாட்ட கேட்க மாட்டேங்கிற. கிரிக்கி வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்க. சரி துவா கேளு. ஐயோ ரிப்பீட் ஃபுட்ல இருக்கா? வேணாம்ப்பா, நான் வாப்பா, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நான் ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட ஒரு 2 ஊசியை குத்திட்டு வந்தா துவா கரெக்டா வந்துடும். எப்படி அழகா துவா கேட்ப, இப்படி கை வச்சுலாம் கேட்ப. எப்படி டே மொட்டை ரொம்ப பண்றடா நீனு. எப்படி நடக்கிறா பார்த்தீங்களா? மோசமான அஃப்ரா குட்டி. இப்படிதான் நடப்பியா? இது யார் வீடு? யார் வீடு? சரி துவா கேளு. ஒரு தடவை அம்மாக்காக கேளு. அத்தாக்கு என்ன வேணும்? சரி அத்தாக்கு என்ன வேணும்? எப்ப தூங்கும்போது கனவு இல்லையா? வேணுமோ ஆயிடுச்சு இவளுக்கு. சரி நாங்கள் ஆஸ்பத்திரி கிளம்புறோம். என்ன போய் ஒரு ஊசியை வாயில் போட்டு வந்தால் சரியாயிரும். துவா கரெக்டாக வரும். என்னடா நீயா தானே கேட்ப துவா? இப்போ இன்னைக்கு ரொம்ப பண்ணுற. போ பேசாத அம்மாட்ட. அம்மா உன்ட்ட பேச மாட்டேன். நீ பார்த்தீங்களா இல்லை சத்தெல்லாம் துவா கேட்குது. கிளம்பியாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன ஃப்ரா குட்டி? ஊசி தான் போடணும், வாயில் போடணும்.